லாரன்ஸ் விஜய் சாரோட சேர்ந்து முதல்வரோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை கூட சேர்ந்து பயணிச்சார்னா நான் மிக சந்தோஷப்படுவேன் தனிப்பட்ட முறையில். ஒரு நல்ல மனசுள்ளவர்கள் நல்லது செஞ்சு வைக்கிறவங்கெல்லாம் வந்து எனக்கு விஜய் சாரோட சேர்றது தான் இன்றைய தேதியில் சரியான முடிவாக இருக்குன்றது என் கருத்து. ஸோ டிவிக்கு வந்து இப்போ ஆல்ரெடி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்காக இருக்குன்ற வேறு விஷயம். இன்னும் எவ்வளோ பேர் வந்தாலும் அதுக்கு தேவை. அதாவது ஒரு 10 கை இருக்குது, 100 கை ஆகட்டும், 1000 லட்சம் கை, கோடி கை ஆகட்டும், சேர பலம் தானே. ஆமாம், பலத்துக்கு ஏது லிமிட்? இவ்வளோ பலம் போதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக. எவ்வளோ பலம் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு இன்னும் நிறைய பலம் தேவை. பலம் போராது, இன்னும் நிறைய பலம் வேணும். அந்த பலத்தோட பலமாக மாஸ்டரும் வந்து சேர்ந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப சின்சியர், ரொம்ப உண்மையானவர். அதனால் அவரை பற்றி ஏதாவது சந்தேகப்படமான கேள்விகள் கேட்டால் அவர் கோவம் வரத்தான் செய்யும். கண்டிப்பாக. அவருடைய சேவையை வந்து நீங்கள் வந்து சந்தேக நோக்கோட கேட்கக்கூடாது. அவர் ஊர் காசை வாங்கியெல்லாம் செலவு இல்லை, அவர் காசு அவர் செலவு பண்ணுறாரு. நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன், என் கண்ணு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்காரு. சார் இந்த ஓடிடின்னு ஒரு பிசாசை நம்பி எல்லாரும் போய் ஏமாந்துட்டோம். கருப்புல ஒரு படம் வந்து அந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது 90 கோடி ரூபாய் அந்த படத்தோடைய ஓடிடி வியாபாரம். ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு 40 கோடிக்கு விற்றுது. இந்த 50 கோடி தயாரிப்பாளர் எங்கே போவார்? ரிலீஸ் அன்னைக்கு கஷ்டம் வருது. இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்கு. இல்லை தியேட்டர் ரிலீஸ் இந்த வருஷம் அப்படின்னு பாசனை நம்பி புருஷனை விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது சினிமா. இப்படி ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு ஒரு 500 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு 1000, 1500 கோடி ரூபா வியாபாரத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு படத்தை ஒரு மெட்டீரியல் கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு தவறான அணுகுமுறை. இன்றைக்கி ஒரு சிஎம்ன்ற பவரை யூஸ் பண்ணி போய் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் கேட்குறதுன்றது சரியாக இருக்காது, நியாயமாகவும் இருக்காது. விஜய் சார் இடன்றது வந்து வெரி ரேர் பீஸ். கஷ்டம். அது அவ்வளோ ஈஸியான டார்கெட் இல்லை. புரியுது. புரியுது. ஏன்னா ஒரு காலகட்டம் அது நம்ம எம்ஜிஆர் சிவாஜின்னு பேசணும், அப்புறம் கமல் ரஜினின்னு பேசணும், அப்புறம் விஜய் அப்படின்னு கொண்டாந்து ரஜினி சாருக்கு அப்புறம் விஜய்னு கொண்டாந்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தால, அதுக்கப்புறம் விஜய் சார் வந்தால. அது மாதிரி விஜய் சாருக்கு அப்புறம் ஒரு நாள் சிவகார்த்திகேயன் வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கிறாரு நான் சொல்லுவேன். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? லாரன்ஸ் மாஸ்டர் வச்ச ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. டிவிகேலேருந்து திருச்சி இதில் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறதா வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு மக்கள் கருத்து கேட்டிருக்காரு. ஆமாம், ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் அப்படின்ட்டு பல பேர் வந்து முடிவே பண்ணிட்டாங்க சார். அதனால ஒரு கதையை கட்டினேன். அப்படி இருந்தால் நேராக போய் டிவிக்கேல சேர மாட்டாரா? அது என்ன இருக்குது அதில் சொல்கிறதுக்கு? அவர் ஏதோ ஒரு மக்கள்லாம் சொல்லணும் அப்புறமா செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே, நான் சொல்லுது ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு அற்புதமான மனிதர், மிகச்சிறந்த மனிதர், நல்லவர். தன்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை மக்களுக்கு செலவழித்தவர், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அவர் எல்லா முடிவும் எடுக்கிற உரிமை அவருக்கு இருக்குது. அவர் யோசிச்சு என்ன வேணால் முடிவு எடுக்கலாம், அது ஒன்றுமே இது கிடையாது. இஸ் மோஸ்ட் வெல்கம், அவ்வளோதான். ஓகே, அதுதான். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் எந்த மாதிரி மூவ் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ரொம்ப நல்லவர், நல்லது நடக்குன்னு நினச்சா இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு நல்ல இயக்கம் நல்லபடியாக வந்து இன்றைக்கி டிவிக்கே வந்து நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் முதல்வராகி நல்லா செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுள்ளவர்கள் நல்லது செஞ்சு வைக்கிறவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி விஜய் சாரோட சேர்றது தான் இன்றைய தேதியில் சரியான முடிவாக இருக்குன்றது என் கருத்து. சூப்பர் சார். அதனால் ராகவா லாரன்ஸ் விஜய் சாரோட சேர்ந்து முதல்வரோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை கூட சேர்ந்து பயணிச்சார்னா நான் மிக சந்தோஷப்படுவேன் தனிப்பட்ட முறையில். ஏன்னா எனக்கு வந்து லாரன்ஸ் மாஸ்டர் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். ஒரு அற்புதமான மனிதர், ஒரு கல்லங்கவடம் இல்லாத ஒரு உண்மையாகவே ஒரு சேவை செய்யணுன்றது வந்து அவருடைய ரத்தத்தில் இருக்குது. அதனால் அவர் வந்து சேர்றது வந்து நல்லது, வரணும், வரவேற்கிறேன். ஓகே சார். பட் இப்போ வந்து வீடியோவாக வெளியிட்டிருக்காரு. பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்குமே மாஸ்டர் அவர்களுமே ஒரு கான்வர்சேஷன் போயிருந்ததாகவும் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சும்மா அவரே சொல்லியிருந்தாரு சார் வீடியோ. அதான் சொன்னேன், இதெல்லாம் வந்து சும்மா அப்படியெல்லாம் கெஸ் பண்ணிட்டுலாம் பேசக்கூடாது. ஒரு நியாயமான கருத்து, நல்ல மனுஷன் வரட்டுமே, அவர் வரணும். எங்கே வரணும்? நம்மகிட்ட வாங்க, தலைவர்கிட்ட வாங்க, அவரோட சேருங்க, கூட நில்லுங்க, பலப்படுத்துங்கள். முதல்வர் விஜய் கரத்தை நீங்கள் பலப்படுத்துங்கள், இதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். ஓகே சார். ஸோ டிவிக்கு வந்து இப்போ ஆல்ரெடி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்காக இருக்குன்ற வேறு விஷயம். இன்னும் எவ்வளோ பேர் வந்தாலும் அதுக்கு தேவை. அதாவது ஒரு 10 கை இருக்குது, 100 கை ஆகட்டும், 1000 லட்சம் கை, கோடி கை ஆகட்டும், சேர பலம் தானே. ஆமாம், பலத்துக்கு ஏது லிமிட்? கண்டிப்பாக. இவ்வளோ பலம் போதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக. எவ்வளோ பலம் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு இன்னும் நிறைய பலம் தேவை. இந்த பலம் போராது, இன்னும் நிறைய பலம் வேணும். அந்த பலத்தோட பலமாக மாஸ்டரும் வந்து சேர்ந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். புரியுது சார். மாஸ்டர் வந்துட்டாருன்னா இன்னும் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, நல்ல மனுஷன்னு சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப உண்மையாகவே சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் சேவையை இங்கே வந்து செய்யட்டுமேன்ற நான். நீங்கள் தனியாக செய்கிறீங்களா, ஒரு தனி மனிதனாக போராடுறீங்கல்ல, அவர் பெரிய இயக்கத்தோடு சேர்ந்து செய்யுங்க. உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய லட்சியங்களை இங்கிருந்து செயல்படுத்துங்க. ஓகே,
பட் அதே சமயத்தில் மாஸ்டர் வந்து ஒரு சில சமூக சேவைகள் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில விமர்சனங்கள் அப்படின்னு வைக்கும்போது டக்குனு ரியாக்ட் ஆயிடுவாரோ அப்படின்ற இருக்கலாமே. மனுஷன் நாங்கள் ஷார்ட் டைம் மாட்டாரா? ஒரு மனுஷன் இத்தனை கோடி சம்பாதிக்கிறேன், இத்தனை கோடி தர்மம் பண்ணுறாரு, கோவம் வரக்கூடாது. எல்லாருமா ரெண்டு மீடியாக்காரங்க நீங்கள் ஏதாவது நோண்டிங்கன்னா ரெண்டு கேள்வி கேட்க தான் செய்வார். சொல்கிறேன், அதெல்லாம் தவறு கிடையாது. மனிதன்ல அவர் பேசிக்கலாக ஒரு கலைஞன். இஸ் வெரி எமோஷனல். கலைஞர்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவாங்க, புரியுதுங்களா? அது அந்த 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 எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளை விட சாதாரண மனிதரை விட அவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நடிக்கிறதுனால. ஓகே, டக்குன்னு வரும். அப்புறம் அவர் ரொம்ப சின்சியர், ரொம்ப உண்மையானவர். அதனால் அவரை பற்றி ஏதாவது சந்தேகப்படமான கேள்விகள் கேட்டால் அவர் கோவம் வரத்தான் செய்யும். கண்டிப்பாக. அவருடைய சேவையை வந்து நீங்கள் வந்து சந்தேக நோக்கோடு கேட்கக்கூடாது. அவர் ஊர் காசை வாங்கியெல்லாம் செலவு பண்ணல. அவர் காசு அவர் செலவு பண்ணுறாரு. நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன், என் கண்ணு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் வரட்டும். ஸோ அதே சமயத்தில் இப்போ அரசியல் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டோம், பட் செய்யாத ஒரு விஷயத்தை விமர்சனம்னு ஒரு விஷயத்தை வைப்பாங்க சார். அரசியலுக்கு வந்துட்டா நீங்கள் கேள்வி என்ன வேணால் கேளுங்க, பதில் சொல்லிட்டோம். ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவருடைய பணத்தை செலவழித்து அவர் ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கே கேள்விக்கே இடமில்லை. வாழ்த்து சொல்கிறது, நன்றி சொல்கிறதோ நிறுத்திக்கணும். நீங்கள் எந்த நோக்கத்துக்கு இதை செய்கிறீங்க? அது எந்த நோக்கம் இல்லை, சேவை நோக்கத்துக்கு தான் செய்யணும். ஓகே, அதாவது அரசியல் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்கிறது, அவர் அரசியல் வரலாம் தாராளமாக வரலாம். என்ன இருக்குது, யார் வேணால் வரலாம், அது வேறு விஷயம். உங்கள் மாதிரி ரொம்ப சேவை செய்யணும், உண்மையாகவே சேவை செய்யணும் நினைக்கிறேன், நீங்கள் வாங்கலாம், என்ன தப்பு? வரட்டும், கண்டிப்பாக வரணும், வரலாம். கண்டிப்பாக சார். அதே சமயத்தில் அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு தமிழ் சினிமாவோட நிலைமை என்ன சார்? ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன் சார்? சார், இந்த ஓடிடின்னு ஒரு பிசாசை நம்பி எல்லோரும் போய் ஏமாந்துட்டோம். ஓகே, அது வந்து ஒன்றும் அப்படியே வந்து எல்லாரையும் அப்படியே அக்டோபஸ் மாதிரி ஆக்கிரமிச்சிக்கிச்சு. ஆஹா சூப்பர்னு போனால் அப்புறம் தான் தெரியுது என்னுடைய பிரச்சனை என்னன்ட்டு. ஓகே, ஒரு சாதாரணமாக ஒரு 50 கோடி ரூபா வியாபாரம் அந்த படத்தை வந்து அவர் 100 கோடி ரூபாய்க்கு வாங்க, அந்த படம் 150 கோடியாக மாற, இனிமேல் எல்லா படம் 150 கோடி தான் போகலான்னு சொல்லிட்டு 10 லட்சம் வாங்கினவங்களாம் 1 கோடியாக்க, 1 கோடி வாங்கினவங்களாம் 10 கோடியாக்க, எல்லாமே ஏறி போக அவர் திடீர்னு இனிமேல் நாங்கள் வாங்குறது இல்லைன்ட்டாங்க. இப்போ இந்த காசு எங்கே போகும்? இப்போ கருப்புல ஒரு படம் வந்து, அந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது 90 கோடி ரூபாய் அந்த படத்தோடைய ஓடிடி வியாபாரம். ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி 40 கோடிக்கு விற்றுது. அந்த 50 கோடி தயாரிப்பாளர் எங்கே போவார்? ரிலீஸ் அன்றைக்கி கஷ்டம் வருது. புரியுது. இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கு. ஓகே, அதே சமயத்தில் தியேட்டர் ரிலீஸ் இந்த வருஷம் அப்படின்னு அரசனை நம்பி புருஷனை விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது சினிமா. அரசனை நம்பி அரசன் படம் அப்படி அரசனை நம்பி புருஷனை விட்டுட்டு சுற்றிட்டு பழமொழியாக சொல்லிட்டீங்களா சார்? கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டேன். நீ தப்பு தப்பாக தான் கனெக்ட் பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ண முடியும். இல்லை சார், தமிழுக்கு ஏதாச்சும் மாட்டு வேறு அந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே மாட்டிகிட்டு இருக்கோம். சின்ன படம், பெரிய படம், சின்ன ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர், எல்லாருமே சஃபரிங். இன்றைக்கி மாற்றமே இல்லை. தியேட்டருக்கான சினிமாவை எடுக்க நாங்கள் அதுக்கான பட்ஜெட்டோடு அதுக்கான சம்பளத்தோடு தயாராகும் போது தான் தப்பிக்க முடியும். புரியுது. அதுதான் ரிசல்ட்டு. அதை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப கடினமான பாதை, அதை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஓகே சார். அதாவது தியேட்டருக்கு தான் சினிமா எடுக்கிறோம், அதுக்கு மேலே வேறு இல்லையா விற்றா அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல தியேட்டருக்கு சினிமா. ஓகே, அதுக்கு எவ்வளோ ரூபாயில் எடுக்கணும்? இது வரைக்கும் நீங்கள் 300 ரூபாயில் எடுத்து இப்படி பழகிட்டீங்க. தியேட்டருக்கு எடுத்தால் ஒரு 100 ரூபாய் தான் எடுக்கணும். இந்த 100 ரூபாயில் எப்படி எடுக்கிறது? அப்போ நீ எவ்வளோ சம்பளம் தரணும்? அப்போ நீ சம்பளத்துக்கு குறை, நீ இது குறை, லாபம் தான் உனக்கு தர்றேன். அதனால தான் நாங்கள் இந்த விகிதாச்சார முறையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ப்ராஃபிட் ஷேரில் தர்றோம் படம் பண்ணுறோம்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே சார். பட் இந்த வருஷம் தமிழ் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு படம் தான் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருந்திருக்கா சார்? இது இந்த வருஷம், இந்த 2026 இந்த வருஷத்தில் பிக்கஸ்ட் கலெக்ஷன் வந்து கருப்பு. ஓகே, சூர்யா சார் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பார் சார்? கண்டிப்பாக. ஏன்னா சூர்யாவோட கேரியர்லேயே பிக்கஸ்ட் ஹிட்டு. ஆமாம், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவர் மாதிரி ஒரு உண்மையான கலைஞனுக்கு வந்து கண்டிப்பாக ஹி டிசர்வ்ஸ் இட். சார், ஏன்னா அவங்களாம் ரொம்ப டெடிக்கேட்டட் ஆக்டர்ஸ். புரியுது. அதாவது ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் சூர்யாவாகட்டும், கார்த்தி ஆகட்டும், இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனே ஆல்மோஸ்ட் 99% எல்லாருமே, பட் கூட சூர்யா கார்த்தியெல்லாம் வந்துட்டா வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர்ஸ். ஓகே, அவர்களால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நிமிடமோ ஒரு ஒத்த பைசாவோ வேஸ்ட் ஆகாது. அவ்வளவு சின்சியர். அவங்க தான் அட்வான்ஸாக வந்து மற்றவங்கள வேலை வாங்கணும் சார். அவங்கள போய் வரணுமே கூப்பிடணுமேன்னு இல்லை. சும்மா தம்மா தூண்டு மார்க்கெட் இல்லாத ஆர்டிஸ்ட்லாம் கேரவனில் வந்துட்டு ஒரே பந்தா பண்ணிட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் ரெடியாக ஸ்பாட்டில் வந்துட்டுருப்பாங்க. ஓகே, அதனால் அந்த மாதிரி ஒரு தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு சூர்யா மாதிரி நடிகருக்கு கருப்புன்ற ஒரு படம் நிச்சயமாக வந்து ஒரு மக்கள் தந்த பெரிய பரிசு. ஓகே, அதே மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு பூஸ்ட் தேவை, இல்லாட்டி டயர்டாகிடும். கண்டிப்பாக சார். மக்கள் கொடுத்த பரிசு ஒரு பக்கம் இருந்தாலும் சூர்யா சார் வந்து இப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்குமே சாயபேகர் அவர்களுக்குமே பரிசு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சந்தோஷமாக எல்லாருச்சு. சின்ன படம் ஹிட்டான கூட தர்றது அதெல்லாம் வந்து சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான். ஓகே, இப்போ அவங்களுக்கு ஒன்றும் கார் இல்லாமல் ஒரு கார் இல்லை.
இருக்கு. அதே மாதிரி அன்பின் வெளிப்பாடு. ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம கிஃப்ட் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வேண்டி ஒரு வாழ்க்கையில் போய் வாங்கி கொடுக்குறேன், அவன் வாழ்க்கையாக இல்லை, அது உங்களுடைய எக்ஸ்பிரஷன். ஓகே ஓகே சார். அதே சமயம் ஜனநாயகன் படத்துக்கு என்னதான் ஆச்சுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? ஜனநாயகன் படம் ரொம்ப நான் வந்து பலமுறை பலவேறு பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கிற ஒரு தயாரிப்பாளரான அந்த இடத்துல நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு சினிமாவுக்கு மிகவும் மோசமான செயல். நான் வந்து மத்திய அரசை நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், சென்சார் போர்டை வேண்டி கேட்டுக்கிறேன். இது ரொம்ப மிக தவறான அணுகுமுறை. அந்த படத்தில் வந்து கண்டென்ட் தப்பு, இது ரொம்ப மோசமாக இருக்குது, வல்கர்னு சொல்லி நிறுத்துங்க. இல்லை வந்து ஆன்டி நேஷனல் படம்னு சொல்லி நிறுத்துங்க, ஏதோ காரணம் சொல்லி நிறுத்துங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, அது டிக்ளேர் பண்ணுங்கள் இந்த விஷயம்னு சொல்லிட்டு. சும்மா தூக்கி பெண்டிங்கில் போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த படத்தில் எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் 80 கோடி ரூபா மாட்டி கிடக்கு. 30 கோடி ரூபா தொழிலாளர்களுடைய சம்பளம் கொடுக்கப்படாமல் பாக்கி நிற்கிது. எங்கள் பிரச்சனை அதுதான். அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் எவ்வளோ லாஸ்ன்னு நான் பேசல, அது தனி, அது ஒரு கதை. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ காசு இருக்குது. ஒரு 15 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு தேட்டருக்காரங்க எல்லாரும் காசு கொடுத்து 80 கோடி ரூபா கொடுத்து வச்சுருக்காங்க. 6 மாதமாக அப்படியே சும்மா கிடக்குது. தொழிலாளர்களுக்கு ஒரு சம்பளம் 30 கோடி ரூபா வராமல் இருக்குது. இதெல்லாம் எப்படி வாங்குறது? இதெல்லாம் அரசு வந்து மத்திய அரசு இது பரிசீலித்து சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டு அந்த படத்தில் என்ன ப்ராப்ளம் நீ கட் பண்ண சொன்னால் கட் பண்ண சொல்லுங்கள். இது தவறான காட்சினா தவறாக நீக்க சொல்லுங்கள். நீங்கள் இப்படி ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு ஒரு 500 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு 1000 1500 கோடி ரூபா வியாபாரத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு படத்தை ஒரு மெட்டீரியல் கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு தவறான அணுகுமுறை. இதை மத்திய அரசிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இது விரைவில் தீர்க்கணுன்றது எங்களுடைய டிமாண்ட். கண்டிப்பாக. இப்போ விஜய் சார் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிட்டார். இப்போ அவர் ஏதாச்சும் ரிக்வஸ்ட் பண்ணி அவர் அதான் சொன்னேன், இப்போ அவர் போய் இப்போ டெல்லி போய்ட்டு என் படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு அவர் கேட்க முடியாது. அது அவர் பிரச்சனையை அவர் கேட்கறதுக்கு இந்த இடத்துல நியாயம் இல்லை. அவருக்காக நாங்கள் கேட்கறது தான் நியாயம். புரியுது. ஏன்னா அந்த படத்தை பிறகு அவர் நடிகர், அவர் தயாரிப்பாளர் இல்லை. ஆனாலும் அவருக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது. அந்த படம் வரணுன்றதுலேயே அது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் பணம் போய் சேரணுன்றதுல விஜய் சார் படம் நம்பி தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் போயிட்டு தார்மீக பொறுப்பு இருக்குது. அவரும் அதுக்கான முயற்சிகளை செய்வார், அவரும் நிச்சயமாக ட்ரை பண்ணுவார். ஆனால் கூட அவர் வந்து இன்றைக்கி ஒரு சிஎம்ன்ற பவரை யூஸ் பண்ணி போய் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் கேட்குறதுன்றது சரியாக இருக்காது, நியாயமாகவும் இருக்காது. அதனால தான் சொல்கிறோம், இதுக்காக நாங்கள்லாம் பேசுகிறோம். புரியுது. கண்டிப்பாக சார். இப்போ விஜய் சார் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருந்துச்சு, ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ அவருக்கு அடுத்து அந்த மாதிரி மார்க்கெட் இப்போ யாருக்கு சார் இருக்குது? இல்லை சார், அவருக்கு அடுத்த மார்க்கெட் ஒன்று இப்போதைக்கு இல்லை. அது வருவாங்க. சரி, விஜய் சார் வந்து எங்கிருந்து ஏறி மேலே வந்து அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறாரு. அந்த மாதிரி எல்லோரும் மேலே ஏறி தான் வரணும். யாரும் ஒரே லாங் ஜம்பில் வந்து மேலே வந்துட முடியாது. அதுக்கு வந்து ஏன்னா அவர் இடத்துக்கு வருதுன்றது, இப்போது ஒரு நடிகர் வந்து ஒரு சாதாரணமாக வந்து கொஞ்சம் லைம்லைட் நடிகராக வர்றது ஒரே படத்தில் வரலாம். ஒரு 10 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர் உடனே 50 கோடிக்கு வர்றதும் ஒரே படத்தில் வரலாம். ஆனால் இந்த டாப் ஸ்டார் நம்பர் 1 அவர் அல்டிமேட், அவர் படங்கள்லாம் வசூல் கண்டிப்பாக ஆகுன்ற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். அது நிறைய வெற்றிகளும் நிறைய உழைப்பும் தேவைப்படும். அதெல்லாம் ஒர்க் பண்ணி தான் விஜய் சார் இந்த இடத்துக்கு வந்தார். ஓகே. அதனால் அவருக்கு கீழே விஜய் சார் 1ன்னா இந்த 1 to 10 அவர் தான் இருந்தார். மீதியெல்லாம் 11ல் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. ஸோ அந்த 11 இருக்கிறவங்க இந்த 1க்கு வரதானே எவ்வளோ போராடணும்னா அந்த போராட்டம் பண்ணணும். அது பண்ணுவாங்க. சொல்லுது நிறைய யங்ஸ்டர்ஸ். ஓகே. விஜய் சாருக்கு முன்னாடி நம்பர் 1 இருந்தாங்க இல்லையா? ஆமாம், அதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவில் இருந்தாங்க, பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் இருந்துருக்காங்க. அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லல. அது மாதிரி அந்த இடத்துக்கு வருவதற்கான பயிற்சி முயற்சி எல்லாத்தையும் எடுத்து அடுத்த இருக்கிற ஜென்ரேஷன் உள்ளே வரும். ஓகே. அது யார் வருவான்னு தெரியாது, டக்குன்னு ஒருத்தர் வந்துடுவாங்க. புரியுது சார். அது எப்படின்னா சார், தொடர்ந்து வெற்றிகள் கொடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் நல்லா கவனமாக நடித்து பெர்ஃபார்ம் பண்ணி மக்களோட இன்ட்ராக்ட் ஆகி நீங்கள் கான்டாக்ட் மக்களோட டைரக்ட் அந்த 1-to-1 கான்டாக்டுக்குள்ளே போகணும், நீங்கள் மனசுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி கதைகளும் படங்களும் நடித்து இப்போ விஜய் சாருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன குட்டீஸ்லேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேன்ஸ். ஆமாம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எக்ஸிட் போலுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த நம்பிக்கையே வந்துச்சு, ஒரு கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவார். காரணம் என்னென்னா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் எல்லாருமே நான் விஜய்க்கு போட்டேன் விசிலுக்கு போட்டேன்னே சொல்கிறாங்க. அது சின்னவங்க மட்டும் சொல்லலை, எல்லா வீட்லேயும் பெரியவங்களை கேட்டேன் அது என்ன விஜய்க்கு தான்ப்பா போட்டேன் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன காரணம், அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் அந்தளவுக்கு இருந்து அவரோட நம்பிக்கை நட்சத்திரமாக எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க அவரை. புரியுது. இந்த மாதிரி ஒருத்தர் டெவலப் ஆகி சினிமாக்குள்ளே வரணும்னா ஒரு பெரிய காலம் எடுக்கும் அதுக்கு. ஓகே. அது வரலாம், அவர் கண்டிப்பாக வருவாங்க யாராவது. ஓகே சார். பட் இருந்தாலும் 11வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள்? இல்லை அப்படி இல்லை சார். இல்லையே, நீங்கள் ஒரு பெரிய ஜென்ரேஷன்ஸ் அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டுருக்கு. நான் ஜென்ரலாகவே நான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், நான் வந்து ஒரு ஃபேன் தானே, எனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது. நான் வந்து யாரையுமே நான் வந்து அடுத்த அரசியலுக்கு சொல்ல சினிமா அடுத்ததாக ஒரு வயசும் ஏன்னா அந்த இடத்துக்கு வர ஒரு ஏஜ் இருக்கணும். ஆமாம். அந்த சாம் ஒன்று இருக்கணும்.
இன்னுமே கொஞ்சம் லவ் பண்ணுற மாதிரி படங்கள் நடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்கும். அந்த நாட்டில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். ஓகே, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் சிவகார்த்திகேயன். ஓகே, எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் இவங்கெல்லாம் வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, இவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நிறையா சேஸ் பண்ணி வந்து இன்னும் அதிகமான ஆடியன்ஸ் ஹிட் கொடுக்குறதுக்கும் அதிகமான ஆடியன்ஸ் இழுக்கிறதுக்கும் இவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனாலும் கூட விஜய் சார் இடன்றது வந்து வெரி ரேர் பீஸ். கஷ்டம். அது அவ்வளோ ஈஸியான டார்கெட் இல்லை. புரியுது. ஆமாம், புரியுது. ஏன்னா ஒரு காலகட்டம் அது நம்ம எம்ஜிஆர் சிவாஜின்னு பேசணும், அப்புறம் கமல் ரஜினின்னு பேசணும் இல்லையா? அப்புறம் நம்ம அடுத்தடுத்த காலகட்டம் ஒரு தடவை பேசணும். அப்புறம் சின்ன சின்ன மீடியமாக எல்லாத்தையும் பேசியிருந்தோம். அப்புறம் வந்து நம்ம அப்புறம் விஜய் அப்படின்னு கொண்டாந்து, ரஜினி சாருக்கு அப்புறம் விஜய்னு கொண்டாந்து நிறுத்தணும். அப்புறம் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தார்ல, அதுக்கப்புறம் விஜய் சார் வந்தார்ல. அது மாதிரி விஜய் சாருக்கு அப்புறம் ஒரு நாள் யாராவது அந்த இடத்துக்கு பக்கத்தில் வர்றதுக்கான வரலாம், வர முடியாத இடம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. பட் எல்லாருமே அரசியலுக்கு வர முடியும், ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் அது ஒரு பெரிய கேள்விக்குறிக்கலாம். அதெல்லாம் வந்து அதுவும் சொன்னேன். எத்தனை வருடங்கள் தேவைப்படுது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு யுகம் தேவைப்படும்னு வச்சுக்கலாமா சார்? இல்லை சார், எம்ஜிஆருக்கு ஒரு வர்றதுக்கு உங்களுக்கு அந்த கரிஷ்மா இருக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும். வருஷம் 200 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். ஒரு 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் ஒரு 600 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும்னு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நடிகன் அதை வேண்டான்னு தூக்கி வச்சுட்டு மக்கள் சேவைக்கு உள்ளே வராருல, அந்த மனசு முதல்ல வேணும். புரியுது சார். எல்லாத்துக்கும் அது வராது. கண்டிப்பாக 100 கோடி போயிடுமே அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் தாண்டி அவர் வந்திருக்கிறாருன்னா அதான் விஷயம். ஏன்னா அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இனியில் அவருக்கு வந்து இந்த பணத்துக்காக, இந்த செல்வாக்காக வீடு கட்டலாம், பில்டிங் கட்டலாம், அதை வாங்கி போடலாம், தோட்டம் வாங்கி போடலாம், எஸ்டேட் வாங்கி போடலான்னு லஞ்சம் வாங்க தேவையில்லையே தாண்டி வந்த ஒரு மனிதனை நாம் முதல்வராக பெற்றிருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. கூட இருக்கிற பசங்க எல்லாம் அப்படி பிரமாதமான ஒரு படையே வந்து நிற்கிது. இப்போது உங்களோட முன்னாடி வந்து அந்த காலத்தில் நான் சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் யாருன்னே தெரியாது, அரசியல் வந்திருப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா டக்குன்னு பெரிய ஆள் ஆகி அவங்க அப்படி பில்டிங்லாம் கட்டி பெரிய ரியல் எஸ்டேட் ஆகி காலேஜ் கட்டி இப்படிலாம் பெரிய லெவலில் வந்துருக்குறாங்க. நம்ம பல பேரை பார்க்குறோம். நம்ம இவங்க எப்படி இருந்தாங்க என்னங்கிற டீட்டெயிலாம் அந்த காலத்தில் தெரியாத மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறது. இன்றைக்கி உங்கள் மாதிரி ஒரு பையன் அமைச்சராக இருக்கார், உங்கள் வயசில் இருக்கிறவர் அமைச்சராக இருக்கார், கூட பழகின பசங்கள்லாம் கூடவே சுற்றுறாங்க. அவர் என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாருன்னு இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், ஊருக்கே தெரியும். கண்டிப்பாக இன்றைக்கி மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அவர் எவ்வளோ வளரலான்னு ஒரு லெவல் தெரியும் உங்களுக்கு. ஆமாம், இப்போ மினிஸ்டர் சம்பளம் வருது, அவங்க இருக்கிற வீட்டோட ஒரு நல்ல வீட்டில் போயிருப்பாங்க, கவர்மெண்ட் கார் ஒன்று இருக்கும், போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, இவ்வளோ தான் இருக்கும். டம்மால் அவர் 4 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டினார், நீங்கள் விட்டுருவீங்களா? இன்றைக்கி பெரிய கேள்வி இல்லை, பண்ணவே முடியாது. ஆமாம், ரொம்ப கஷ்டம். ஓப்பனாக சொல்லலாம். 100 இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே கேட்பாட்டே, என்னடா எங்கேருந்து நான் பணம் எங்கிட்ட தான் 100 ரூபா வாங்கினேன் என்ன திரும்ப. இதுதானே இன்றைக்கு அரசியல். புரியுது சார். சோசியல் மீடியாவோட சேர்ந்து கலந்து வந்துட்டு இருக்குது அரசியல் இன்னைக்கு. கண்டிப்பாக இதை தாண்டியெல்லாம் யாரும் போய் இனிமேல் வந்து ஒரு ஊழல் பண்ணி காசு எடுத்துகிட்டு போய் பில்டிங் கட்டுறது, எஸ்டேட் வாங்குறது, இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது. ஓகே சார். எப்போ செஞ்சவங்கலாம் செட்டில் ஆகிட்டாங்க. இனிமேல் யாரும் அதை செய்யறதுக்கு முதல்ல தலைவர் அனுமதிக்க மாட்டார், அதை மீறி செஞ்சால் தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவன் கத்துவான். ஓகே சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார். நன்றி. நேரத்தை ஒதுக்கி உள்ள பேசுகிறேன். அப்படியே எல்லாரும் என்ன பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள். மாதம் ரிப்போர்ட் கேட்காதீங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இனிமேல் 1 வருஷம் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் பேசலாம். நல்ல அரசாங்கத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு ஒரு நல்ல திசையை நோக்கி போயிட்டுருக்கு. நிச்சயமாக நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இதை எதிர்நோக்கி இருப்போம். ஓகே சார். இன்னும் ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன் சார். இப்போ கருப்பு படம் அப்படின்னு பேசியிருக்கும் போது இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது கிராஃபிக்ஸு இது அப்படி அப்படின்னு டீகோட் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க, மீம்ஸ்லாம் போட்டு. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சார், இது என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க. தேட்டரில் ஜெயிச்சிருச்சு. 82 கோடி ரூபா தமிழ்நாட்டோடைய ஷேர், 200 கோடி ரூபா தமிழ்நாட்டோட வசூல், மொத்த உலக வசூல் 350 கோடி தாண்டிடுச்சு. சரிங்களா? மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க. நீ போட்டு பாஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்லோ மோஷனில் போட்டு இப்படிலாம் பார்த்துக்கலாம் கேட்டுக்கிட்டேன், அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஒரு படம் ஜனரஞ்சகமாக மக்களை போய் சேர்ந்துருச்சு, அது சக்ஸஸ்ன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. இன்னைக்கு டெக்னிக்கல் கேள்விகள்லாம் பதில். ஆமாம் கிராஃபிக்ஸ் இப்போ என்ன புரியுதுங்களா? ஆமாம் கிராஃபிக்ஸுங்க, வேறு என்ன? இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறேன், கேள்வி கேட்குறீங்களா? இல்லை கிராஃபிக்ஸான்னு கேட்குறீங்களா? இங்கிலீஷ்காரன் பண்ணால் அதனால் சார் எல்லாமே கிராஃபிக்ஸ். இன்னைக்கு கிராஃபிக்ஸ் இல்லாமல் படம் இல்லை, ஓகே, சிஜி ஒர்க் இல்லாமல் படம் இல்லை, புரியுதுங்களா? அதனால் எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி அதையெல்லாம் தான் எங்களுடைய கிரியேட்டர்ஸ் யோசிக்கிறாங்க. ஆடியன்ஸை எப்படியெல்லாம் போய் சேரலாம், இந்த இடத்துல எமோஷன் ஆகணும், எப்படி பண்ணலாம், இப்படி சவுண்ட் இருக்கணும், இப்படி விஷுவல் இருக்கணும், இப்படி ரைட் இருக்கணும் தான் யோசிச்சு பண்ணுறோம். சார், நம்ம என்னங்க உங்களுக்கு என்ன வரலாற்று ஆவணப்படமாக எடுக்கிறோம், நீங்கள் எக்ஸாக்டாக காட்டணும்.
அது இல்லையே. இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக சார். அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே நம்ம பாட்டுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போகிறோம் சார், நல்லா சாப்பிட வேணா அவங்க சீஸை போடுறாங்க, 2 பவுடரை போடுறாங்க, க்ரீமை போட்டு நல்லா டேஸ்ட்டாக கொண்டாந்து வைக்கிறாங்க, சாப்பிட்றோம் நாங்கள். இல்லை ஹெல்த்தியாக தான் கொடுக்குன்னா ஒரே புண்ணாக்கு இது பச்சை பேர் தட்டை பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கணும்ல. அது செய்ய முடியாதுல்ல வியாபாரத்தில். புரியுது அவங்க சேர்த்து வியாபாரம், இது கலைச்சேவை இல்லை. கண்டிப்பாக சார், புரிஞ்சுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். ரொம்பவே நன்றி, நன்றி, வணக்கம்.